இந்த மசாஜரை நான் பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கியிருந்தேன். இது பாக்ஸோட ஃபுல் கிட்டாகவே கிடச்சிது. சார்ஜ் போடுறதுக்கு சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போட்டால் ஆன் ஆகுது. இங்கே பாருங்கள், பேட்ரி ஃபுல்லாக இருக்க மாதிரி காட்டுது, ஆனால் டிஸ்பிளே ஆன் ஆகலை. இது டச்சு தான். இது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். இது நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேங்க, எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. எங்கேயுமே ஸ்க்ரூ இல்லை. இது அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டிக்கரு கீழே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 ஸ்க்ரூவை ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். எப்படி தான் பேட்டரியை வெளியே எடுக்கணும்னு தெரியலையே. மொத்தமாக கழட்டினா தான் வெளியே எடுக்க முடியும் போல். அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க கிரிட்டிக்கலாக. ஒரு வழியாக மோட்ரு வெளியே எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய மோட்ரு கொடுத்துருக்கான் பாருங்கள். நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டரியை செக் பண்ணுவோம் வோல்டேஜ் இருக்கான்ட்டு. 7.4 வோல்ட் இருக்கணும். பேட்டரியில் சுத்தமாக வோல்டேஜ் இல்லை. என்கிட்ட 2 பேட்டரி இருக்குது அதே மாதிரி. இதை சேஞ்ச் பண்ணிடலாம். பேட்டரி பாருங்கள் ஃபுல்லாக துரு பிடிச்சிட்டு இருக்குது. இந்த பிஎம்எஸ்ஸை இதில் சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம் இந்த பேட்டரியில். 1 2 இது டேப் போட்டு பேக் பண்ணிட்டேன். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நியர்பை 7 வோல்ட் வருது. இப்போ கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒர்க் ஆகுது. இருந்த மாதிரியே பேக் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு பக்காவா. இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார்ஜர் போட்டு பார்த்தேன், கரெக்டாக சார்ஜ் ஏறிச்சு. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாக்ஸில் ப்ரைஸ் 5000 போட்டிருக்கு. ஆனால் நான் மார்க்கெட்டில் 500க்கு தான் வாங்கினேன். பல்லாவர சந்தையை கவர் பண்ணி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த ஏரோ மார்க் நேராக டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த